வைக்க போறேங்க. கோழி வந்து இது 30 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கூடையில எப்படி காய்கறி வந்து போட்டு ஸ்டோர் பண்ற வீடியோ தான். ஃப்ரெஷ்ஷா நேத்து வரைக்குமே எனக்கு இஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. உள்ள இப்படி சேர்த்துக்கோங்க. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டேனால நம்ம வீட்டில் நான்வெஜ் தாங்க ஸ்பெஷல். அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் கூடையில் வந்துட்டு எப்படி வந்து காய்கறியை வந்து போட்டு ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து ரொட்டீனா ஃப்ரிட்ஜில் எந்த காய்கறியுமே சேர்க்கறது இல்லைங்க. ஆல்ரெடி நான் ப்ரெக்னன்சியாக இருக்க சொல்லவே டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரிட்ஜில் வச்ச பொருள் எதுவுமே சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்பத்துலேருந்தே காய்கறி வந்து நாங்கள் வெளியே தாங்க வச்சு ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வாரத்துக்கான காய்கறிகள் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதை எப்படி வந்துட்டு இந்த கூடையில் வந்து ஸ்டோர் பண்ணான்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொட்டீனா டெய்லியும் ரெகுலராக இதில் தாங்க எடுத்து சமைச்சிருந்தேன். இது பாருங்க, மாங்காய் போன வாரம் நம்ம வச்ச மாங்காய் தான். போன சண்டே நான் வச்சேன். ஆனால் இதுக்குள்ளே நான் திரும்பி அகைன் இந்த துணியை கூட ஈரம் பண்ணலை. அப்படியே நான் அன்றைக்கி பண்ணதோட சரி. பச்சை மிளகாய் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட்டாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ரெட் ஆனாலுமே நம்ம வந்து சட்னிக்கு வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதனால நான் இந்த வாரம் பச்சை மிளகாவே வாங்கலை. ஏன்னா இது எனக்கு அகைன் இன்னும் ஒரு வீக்குக்கு வந்துடும். மாங்காய் கொடமிளகா 2 வச்சுருந்தேன் பாருங்க, இந்த அளவுக்கு ஆயிருக்கு. ஓகேங்களா? பட் ஆனால் இன் ப்ரையராக எடுத்து நான் குக் பண்ணியிருந்தேன். இது வந்து எனக்கு ஸ்பாயில் ஆயிருக்காது. பட் நம்ம சமைக்கலாம். லாஸ்ட் வீக் போட்டு இதே கிளாத் தான் நான் வந்து திரும்பி போட போகிறேன். இது ஜஸ்ட்டு உதறிட்டு இருங்க. இந்த கிளாத் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வாஷ் பண்ணால் போதுங்க. அப்படியே திருப்பி மட்டும் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த கூடை இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா லேசாக டஸ்ட் பண்ணிடுவேன். டஸ்ட் பண்ணுறியா? டஸ்ட்னா டஸ்ட் இருந்தால் உதறது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேங்க. இதை வந்து அப்படியே ஈரம் பண்ணிக்க போகிறேன். நான் லாஸ்ட் வீக்கும் இதே துணி தானங்க யூஸ் பண்ணேன். அதனால நான் இதை ஒரு 3 வாட்டி அலசிக்கிட்டேன். சரிங்களா? அலசிட்டு இந்த தண்ணியை வந்து பிழிஞ்சிடுங்க. ரொம்ப பிழியணும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு லேசாக இந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கிட்டா போதும். இப்போ இந்த கூடையில வந்து நல்லா இப்படி விரிச்சிட்டு இப்போ இந்த கூடையில சேர்த்துருங்க. இந்த கூடையில இந்த மாதிரி வச்சிருங்க துணியை. இதில் வந்து காலிஃப்ளவர் வச்சிட போகிறேங்க. கிழங்குமே இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி கமெண்ட்ஸில் யாரோ போட்டிருந்தீங்க கிழங்கு வந்து வெளியே வச்சாலுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க. பட் ஆனால் கிழங்கு வந்து வெளியே வைக்கிறதுக்கும் இதுக்குள்ளே வைக்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இந்த கிழங்கு நான் போன வாரம் வாங்கவும் இல்லை. அதே மாதிரி அந்த கிழங்கு நான் ஸ்டோர் பண்ணல. இந்த வாரம் தான் வைக்கிறேன். பட் ஆனால் அப்டேட் பண்ணுறேன் எந்த கிழமை எடுத்து நான் சமைக்கிறேன்றதை என்னோட வீடியோ நான் போஸ்ட் பண்ணிடுறேன். கோஸ் வைக்க போகிறேங்க. கோஸ் வந்து கொஞ்சம் குயிக்காகவே எடுத்து நான் செஞ்சுட்டேன். நான் வச்ச ஒரு 3வது நாளில் கோஸ் வந்து எடுத்து போன வாரத்துக்கு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ரொக்கோலிங்க எல்லாமே நான் வந்துட்டு மார்க்கெட்டில் வாங்கியிருந்தது. இது வந்து ப்ரொக்கோலி. எனக்கு எவ்வளோ ப்ரைஸ் இது இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ரொக்கோலி வந்து இது 30 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். இஞ்சி போன வாரம் நான் இதில் தாங்க ஸ்டோர் பண்ணியிருந்தேன். நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நேற்று வரைக்குமே எனக்கு இஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இஞ்சி உள்ளே வச்சுடுங்க. அப்புறம் பீட்ரூட்டுங்க. பீட்ரூட் கேரட் எல்லாமே எனக்கு சாலட்டுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் மார்னிங் ட்ரிங்க்குக்குமே இதுல இருந்து தாங்க எடுத்து நான் ரொட்டீனா போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். உள்ள இப்படி சேர்த்துக்கோங்க. உள்ள சேர்த்துடுங்க. அதே மாதிரி நெல்லிக்காங்க. காய்கறிகளும் வந்து காய்கறி வந்து நீங்க ரொம்ப நிறைய வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. ஒரு 5 நாளைக்கு தேவைக்கேற்ப காய்கறியை வந்து வாங்கிக்கோங்க. மித்த காய்கறி நீங்க வீக்கெண்ட் அப்போ நீங்க போய் வந்து ஷாப்பிங் பண்ணி இந்த மாதிரி ஒரு 5 நாளைக்கு நீங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்க வந்து காய்கறி வாங்கி ஸ்டோர் பண்றது வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. நான் சொல்லலை, இது வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் வந்து எனக்கு கொடுத்த சஜஷன் தான். எங்க அப்பா அம்மா வீட்டில இருந்து நாங்கள் வந்து பிஃபோர் மேரேஜ்லேருந்து நான் இப்படி தாங்க சாப்பிட்டுட்டு வரேன். நீங்கள் நம்புவீங்களா தெரியல. எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் நான் ஒரு டூர் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரிட்ஜில் எனக்கு எதுவுமே இருக்காது. இப்போ கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ப கூட மாட்டீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு காட்டணும்னு பார்த்து அம்மா வலிக்கிச்சு. என் ஃப்ரிட்ஜ் இப்படி தாங்க இருக்கும். என் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா டைரி ப்ராடக்ட் நாங்கள் யூஸ் பண்ணுவோங்க. பட்டரு, அதுக்கப்புறம் சீஸ் வைப்போம். பட்டரு சீஸ் ஃப்ரிட்ஜில் வைப்போங்க. அதுக்கப்புறமா இட்லி தோசை மாவு வைப்போம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு தான் ஸ்டோர் பண்ணுவோம்.
நான் வந்துட்டு இப்போ லாஸ்ட் வீக் வாங்கியிருந்தேன்னு சொன்னீங்களே, அதுவே எனக்கு வந்து இன்னும் ஒரு 4 to 5 டேஸ்க்கு வரும். ஸோ அதனால நான் வெளியே வாங்கல. அதை நான் உள்ள கூடல வச்சிட போறேன். லெமன் வந்து யூஸ்வலா நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல தாங்க வைப்பேன். பட் ஆனா நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வாங்கியிருக்கேன். நான் ஒரு 5 மட்டும் நான் வெளியே வைக்கிறேன். லெமன் வந்து ஃப்ரிட்ஜ்ல எப்படி ஸ்டோர் பண்ணணுன்ற மாதிரி ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்டீல் பாக்ஸ்ல போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாம நல்லா இருக்கும். பட் ஆனால் இந்த குடையில் நான் வச்சு ட்ரை பண்ணல. ஆனால் ஒரு சாம்பிளுக்காக ஒரு 3 லெமன் மட்டும் நான் வைக்கிறேன். வச்சுட்டு நான் அதோட அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் லெமன், கொத்தமல்லி, புதினா வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். சரிங்களா? இது வந்து வெள்ளரிக்காவும் வச்சுட்டு போகிறேன் கூடையில். இது என்னது? இது வந்து சென்னாங்குனிங்க கருவாடு பேக்கெட்டு 20 rupees வாங்கியிருக்கேன். சரி, ஓகே, வெனஸ்டே அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் பையனுக்கு வந்து நான்வெஜ் பிரியருங்க. பட் ஆனாலும் நான் வந்து வெஜ்ஜீஸ் அண்ட் காய்கறி அது கூட சேர்த்து நான்வெஜ்ஜும் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது கருவாடு தான். டேய் மேம் இல்லடா, ஃப்ரெண்ட்ஸ்ன்றா. அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு இது வந்து கருவாடம். இனிப்பு கிழங்கு வந்துட்டு இதுக்குள்ள வைக்கிறச்சு எனக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரிஞ்சுதுங்க. நான் வெளியே வச்சுனா ஒரு 2 நாளே எங்களுக்கு அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுது. நான் இந்த கூடையில தான் வச்சு ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்டாலியா யூடியூப்லயான்னு எனக்கு தெரியல. நீங்க இது வந்து ஒரு லூசுத்தனமா இருக்கு, முட்டாள்தனமா இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. என்ன கேட்டேன்னா அப்படி இல்லை. நான் ரொம்ப ப்ராட் மைண்டடா இருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஹெல்தி வெர்ஷனா இனி அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும் சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நானுமே அதை தான் ஃபாலோ பண்றேன். ஸோ இது 100% சேஃப், ஹெல்தி, ரொம்பவே நல்லது. நான் இதை தான் வந்து பயன்படுத்திட்டு ரெகுலராக வரேன். நான் எதுவுமே சைடு எஃபெக்ட் ஃபேஸ் பண்ணல. நீங்களே பார்க்குறீங்க, ரொட்டீனாக நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து இப்போ இது நல்லா வெட்டாயிடுச்சுங்களா? இந்த துணி வந்து ஒரு பக்கம் ஈரமாக அப்படியே இருக்கு. இதை வந்து அப்படியே மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு இதை நான் வந்து அப்படியே வச்சுட்டு போகிறேன். சரிங்களா? இருவாரேன். இதை வந்து நான் அப்படியே வச்சுட போகிறேன் 1 வீக்குக்கு. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இப்போ ஒரு புதன்கிழமை போல் இது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா ஈரம் லேசாக அந்த மேலே இருக்க துணியை மட்டும் லேசாக அப்படி வெளியே வச்சு அலசிட்டு நீங்கள் அப்படியே மூடி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து போன வாரம் எதுவுமே பண்ணல. போன சண்டேக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து இதை ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன். சரிங்களா? இந்த மாங்காய் வந்து இன்னைக்கு வந்து நான் மீன் குழம்பு பண்ண போகிறேன். அதனால இந்த மாங்காவை நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இந்த மீன் குழம்பு வந்து நான் இன்னைக்கு இந்த மாங்காய் வந்து இன்னைக்கு செய்கிற மீன் குழம்புல நான் சேர்த்துட போகிறேன். ஸோ இதுவும் எனக்கு வேஸ்ட் ஆக போகிறதில்ல. எக்கு வந்து பண்ண போகிறேன். நான் முட்டை வாங்கிட்டு வரும்போதே முட்டை உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் கேப்சிகம் எக்கு பண்ணிட போகிறேன். இதையும் நான் வந்து ஸ்பாயில் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரிங்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, பழங்கள் எதுவுமே நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து போன வாரம் நான் ஸ்டோர் பண்ண தக்காளி. சப்போஸ் தக்காளியே வந்து 1-2 அழுகுது, கன்ஃபார்ம் அழுகும். வெளியே வச்சிங்கன்னா 1-2 ஸ்பாயில் ஆக தான் செய்யும். அந்த ஸ்பாயில் ஆகிற தக்காளியை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்படியே பிழிஞ்சு செடியாக்கிடுவேன். தக்காளி பாருங்க, விதைகள் போட்டு எவ்வளோ எனக்கு செடி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. கிட்ட காமிங்க, எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா? இந்த சைஸுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் என் ஆத்துக்காரே எடுத்து தனித்தனியா வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் நம்பிக்கையா இருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த தக்காளி செடியை நம்ம வளர்த்து போஸ்ட் பண்ணலாம் வீடியோ. போன வாரம் வாங்கின தக்காளியே இந்த மேல ட்ரெயில வச்சுடுவாங்க. எனக்கு வந்து இது பிளாஸ்டிக்ல இருக்கு. இதுவே எனக்கு மாற்றணும்னு ஒரு ஐடியா தான். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க. வெஜிடேபிளுக்காக ஒரு கூட ஒன்று பார்த்து வச்சிருக்காங்க. ஆனால் அது நான் எப்போ வாங்கன்னு தெரியல. பட் ஆனால் வாங்க, நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ தக்காளியை வந்து இப்போ இந்த வீட்டுக்கு வாங்கின தக்காளியில் பழமாக இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு ட்ரேலையும், கொஞ்சம் அரை காயாக இருக்கிறது அது ஒரு ட்ரேலையும் தனியாக வச்சுருவேன். இது மட்டும் பிரி குட்டிப்போம். தக்காளி கொஞ்சம் காயாக இருக்கிறது இந்த அடியில் ட்ரேலையும், நல்ல பழமாக இருக்கிறது இந்த நடு ட்ரேலையும் பார்த்து வச்சுட்டு போகிறேன். மார்க்கெட்டில் நம்மளா பார்த்து எடுத்துக்கலாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் காயும் கொஞ்சம் பழமும் கலந்து எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து அந்த ஒரு வீக்குக்கு வந்துடுது. ஏன்னா எங்கள் வீட்டில் டெய்லியுமே வந்துட்டு தக்காளி சட்னி இருக்கும். இந்த தக்காளியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து நான் அந்த டேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டேட்ஸ் கூட நாங்கள் வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணாங்க. இந்த மாதிரி அந்த கண்ணாடி பவுலில் போட்டு அப்படியே வெளியே வச்சிட்டேன். இல்லை டெய்லியும்
ஒரு பழமா எடுத்து சாப்பிட்றது தான் ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க வெளியே வச்சு சாப்பிட்றது. சாத்துக்குடி வைங்க, இதுக்குள்ள வைங்க. சாத்துக்குடி எதுக்குப்பா? சாத்துக்குடி எதுக்கு? ஜூஸ் போடுறதுக்கு. ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேல தாங்க வைப்பேன் நான். இது தட்டுல வைக்கிறதுக்காக. எனக்கு பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிட்டா அவ்வளோ செழிப்பாக இருக்கும். ஆனால் சின்னிப்பாக இருக்கும் உள்ள பார்த்தா. ஆனால் சூப்பராக இருக்கும். ஃப்ரூட்ஸ் வந்து நல்ல ஸ்டீல் தட்டே நம்ம வீட்டில் பெரிய தட்டு இருக்குங்க, அதில் தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணுவேன். இல்லைன்னா கூட ஒன்று சொலகு மாதிரி இருக்குங்க நம்ம ஊர்ல, அதுல வந்து இப்ப வெங்காயம் இருக்கு. ஸோ அதுலயும் வந்து பழங்கள் மட்டும் சம்டைம்ஸ் ஸ்டோர் பண்ணுவேன். எடுத்து அடுக்குங்க. தட்டுல அடுக்குங்க, தட்டுல வைங்க. ஆப்பிள் பிடிக்குமா? இதுல அடுக்குங்க, இதுல வைங்க. ஆமா எல்லாம் வைங்க. ஸோ இன்னைக்கோட பிரைஸ் என்னன்னா 1/4 கிலோ ரம்புட்டானே 80 ரூபாய் கொடுத்தாங்க. இதெல்லாம் எனக்கு ரேட்டு தெரியல. மொத்தமா வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் இது அளவுக்கு வந்து எனக்கு 410 ருபீஸ் ஆச்சுங்க. 410 ரூபாய் ஆச்சு ரவுண்டா. ஒரே கடையில தான் வாங்கினேன். சரி போய் கழுவி சாப்பிட்டேன். பூண்டு வந்து வெளியே தாங்க ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஸ்டோர் பண்றது. பட் ஆனால் பூண்டுகள் வந்து நம்ம வெளியே வைக்கிறச்ச வந்து ஒரு பல்ல இந்த மாதிரி பிரிச்சுருவாங்க. இன்னைக்கு வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் இஞ்சி பூண்டு விழுது வர அரைக்கணும். ஸோ அதனால வாங்கியிருந்தேன். இன்னைக்கு எப்படியும் நான் வந்து அது இந்த வீக்குக்கு தேவையானதை அரைச்சு ரெடி பண்ணிடுவேன். ஸோ பாதி பூண்டு எனக்கு வந்து காலி ஆயிடும். ஏன் சிரிக்கிறீங்க? ஊட்டி ஆப்பிள்ரா, புளிப்பா இருக்குது. காய் இதுதான் தித்திப்பா இருக்கும். பழமும் காயும் கலந்து வாங்கினேன். இவங்க நான் இந்த வீடியோ இதில் இருக்கும், இவங்க காயை பிச்சுட்டாங்க. அந்த புளிப்பு இது பிடிக்கல. பட் ஆனால் எனக்கு பிடிக்கும். ஏன்னா நாளைக்கு ஃபாஸ்டிங் வேறு. ஸோ ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்துப்பேன். மேங்கோஸும் இந்த மாதிரி தட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ப்ளம்ஸ் எப்படி பாருங்க, இது டேஸ்டா இருக்கா? நல்லா தான் இருக்கும், சாப்பிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகள். இதே லவ் அண்ட் சப்போர்ட் என்னோட எல்லா வீடியோஸ்க்கும் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிச்சன் டிப்ஸ் ஐடியாவோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், நன்றி, வணக்கம்.